நம்பாம்பேஸ் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம தளபதியோடைய 2வது மாநாடு மதுரையில் நடக்குது. அதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் 2-3 நாட்களாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா தம்பிகள், ஆனால் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பற்றி கொஞ்சம் பேசுங்க, அதில் இந்த குரூப் 4 எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக நடந்தது, அதில் பயங்கரமான முறைகேடுகள் நடந்திருக்கு, அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் வந்து மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் பேசுங்க தெளிவாக அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ளே உள்ள ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, உனக்கு என்னடா டிஎன்பிஎஸ்சியை பற்றி தெரியும் அப்படின்ற கேள்வி தான். பட் இருந்தாலும் நமக்கு இந்த எஜுகேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அவசியமும் தேவையும் இருக்குது. இது எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஒருத்தனுடைய வாழ்வாதாரம் அப்படின்ற விஷயத்தையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் நான் ஆரம்பித்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுதி நிறையா பசங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி எல்லாம் ஸ்டடி ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் எங்கள் அக்கா பையனும் இந்த சேனலுக்கு எடிட்டராக இருக்க அவனும் படிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த டயத்தில் அவனும் அந்த வீட்டில் இருந்து படிக்கும்போது அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிற எக்ஸாம்ஸை பற்றி, அதில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸை பற்றி, ஸோ அதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் வீடியோ நிறையா போட ஆரம்பித்தேன். ஸோ அந்த டயத்தில் தான் என்னுடைய சேனலும் மானிட்டைசேஷனே ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்றத நான் நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய அரசியல் லாபியும் தான் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடைய மற்ற விஷயங்களை இந்த சேனலில் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை போட்டுருங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி நான் ஏதாவது தவறாக கருத்து பதிவு செய்திருந்தால் அதை மன்னித்துக்கொள்ளவும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி பெரிய புரிதல் கிடையாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டதும் இதில் இப்போ மற்ற மீடியாவில் பேசக்கூடிய நபர்கள் பேசுகிறதையும் வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் லாபி இதில் இருக்குது அப்படின்றத எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரி, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம். இது யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்ற விஷயம் வந்து நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 கேட்டகரியை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A, அப்புறம் குரூப் 3க்கு பதிலாக குரூப் 4. இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமில் தான் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்குன்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது மூலயமா அப்போ எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் அரசு பணி கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது செக்கு. இப்போ உதாரணத்துக்கு 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரு 4 கோடி பேர் வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில். என்னது, ஒரு 4 கோடி பேர் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள், அதாவது இந்த ஏஜ் வயசில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த எக்ஸாமுக்கு எத்தனை இடங்கள் நிரப்பப்படுகிறது வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4650 இடங்கள் தான் இந்த வருஷம் இந்த எக்ஸாம் மூலிமா தமிழ்நாட்டு அரசு பணியில் போய் அவங்க சேர முடியும். எப்படி பாருங்கள், 4 கோடி மக்கள், அதுக்கு எத்தனை இடம், காலி இடம் வெறும் 4650, விச் இஸ் ஈக்குவலன் டு 0.0001%. என்னது, 0.0001% மக்கள் தான் இந்த வருஷத்தில் இந்த எக்ஸாம்ஸ் எழுதி தமிழ்நாட்டில் அரசு பணியில் போய் உட்கார முடியும். ஸோ இந்த இடத்துலையே எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதாவது இந்த 4 கோடி பேர் எழுதுறதுக்கான தகுதி இருந்தாலும் வருஷத்தில் மொத்தமாகவே வெறும் 4650 இடம் தான் கவர்மெண்ட்னால் வந்து கொடுக்க முடியும். அப்படின்னா அப்போ இந்த இடத்துல அரசு ஊழியர்களின் தேவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த தேவையை கூட பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த 4650 இடத்துக்கும் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்களை உண்டாக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மை ஆளக்கூடியவர்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா
இந்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் 13 லட்சம் பேர் எழுதுறதா சில பேர் சொல்கிறாங்க. இப்போ சீமான் போன்றவர்கள் சொன்னால் 13 லட்சம் பேர். இந்த எக்ஸாமை பற்றி வேற ஒரு நபர் வந்து பேசுகிறாரு. அவர் சொல்கிறார் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க இந்த எக்ஸாம். எத்தனை பேர்? அதாவது எடுத்து பார்த்துங்க, அதாவது 11 லட்சம் பேர் எழுதுகிறாங்க வெறும் 4650 பொசிஷன்ஸுக்கு. எந்த ஒரு கேட்டகரியில் நம்ம இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எந்த மனநிலைமையில் இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்த பதவிக்கு இத்தனை லட்சம் பேர் வந்து எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 4650 இடம் தான், ஆனால் இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கவர்மெண்ட் ஜாபு அப்படின்றது தான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. சரி, கவர்மெண்ட் ஜாப்னா அப்படி என்னப்பானா, கவர்மெண்ட் ஜாபு கிடைச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட 95% பேர் அதை ஒழுங்காக செய்யாமல் ஜாலியாக நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். முக்கியமாக சொல்ல போனால் லஞ்சங்கள் அதிகமாக பெறலாம். ஒரு 5% பேர் நேர்மையாக வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த 95% பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சாதாரண ஒரு பியூன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் கூட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு ஒரு சம்பாதிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட் கொடுக்கறது வைக்கிறது ஒருத்தர் பார்க்கறதுனா அவருக்கு கப்பம் கட்டாமல் நீங்கள் போய் அடுத்த மூவே பண்ண முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எல்லாரும் அதனால இந்த கவர்மெண்ட் ஜாப் மேலே இவ்வளோ க்யூரியாசிட்டி இருக்காங்க. ஒன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, சம்பளங்கள் ஏறும், அதற்கப்புறமா லைஃப் டைம் டென்ஷன் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் பார்த்துக்கிட்டே வேறு சில வேலைகள் பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். முக்கியமாக சொல்ல போனால் இந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் டாக்டர்ஸாக இருப்பாங்க, ஆனால் வேறு ஒரு சொந்தமாக கிளினிக் வச்சு அதில் பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் ஜாப் மூலிமா கிடைக்கக்கூடிய மக்கள் பலன் பெறுறாங்க. அதனால தான் இந்த வேலைகளுக்கு இவ்வளவு போட்டி இருக்குது. சரி, இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்டால் அங்கே இன்னொரு சிக்கல் இருக்குது. நான் சொன்ன இந்த 4 கோடி பேர் தமிழ்நாட்டு மக்களுக்கே 0.0001% தான் இந்த வேலை வாய்ப்புக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம எடப்பாடி ஐயா காலத்தில் வந்து என்ன ஒரு சட்டம் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க யார் வேணாலும் தமிழ் தெரிந்தவர்கள் இந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஏன்னா இதற்கு முக்கியமாக அவங்க வச்சுருக்கக்கூடிய தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய பாடத்திட்டம் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்க பாடத்திட்டம், அப்புறம் வந்து பொது அறிவு சார்ந்தது, அப்புறம் வந்து வேற ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த எக்ஸாமை நடத்துகிறாங்க. அப்போ தமிழில் புலமை பெற்றவர்கள், தமிழ் தெரிந்தவர்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னும் போது இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் வேலைக்கு எழுதுகிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதோட வேலைக்கு? தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் வேலைக்கு. ஆந்திராவில் இருக்கவன், கேரளாவில் இருக்கவன், கர்நாடகாவில் இருக்கிறவன், நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க கூட எழுத முடியும், அவனுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியலனா கூட பரவாயில்ல, வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் 2 வருஷத்துக்குள்ளே தமிழ் கற்றுக்கிட்டா போதும்னு சொல்லி நம்ம எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய அறிவார்ந்த ஒரு தலைவர்கள் நமக்கு. நீ வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா நீ கற்றுக்கிட்டா என்ன, கற்றுக்கலன்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா கவுண்டமணி பாணியில் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் நீ வயசுக்கு வந்தா என்ன, வயசுக்கு வரலன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கேணத்தனமான ஒரு சட்டத்தை எவனாவது போடுவானா? தமிழ்நாட்டில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் வெறும் 4500 பேருக்கு தான் வருஷத்துக்கு கொடுக்குறீங்க. அந்த 4500 பேருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு கொடுத்தாவே பெரிய விஷயம். ஆனால் நீ சரி ஓகே, நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த தமிழர்களையும் சேர்த்துக்கிறேன், எல்லாருக்கும் சேர்த்து வச்சாவே வெறும் 0.001% இடம் தான் ஒதுக்குறீங்க. அந்த இடத்துக்கும் நீ வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்கலாம் தமிழ் தெரிஞ்சால் எழுதலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு அழிப்பு இந்த நடந்துட்டு இருக்கு பாருங்கள். அதனால தான் நீங்கள் இப்போ எங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனாலும் அங்கே நம்ம ஆட்கள் இருக்கிறது கஷ்டம். எப்படி நார்த் இந்தியன்ஸ் வந்து உள்ளே வந்து உட்காந்து வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி வேலை பார்க்குறாங்க? அப்போ இந்த ஒரு சான்ஸ் மூலியமாக தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி ஆசிரியர்கள் எல்லாமே எங்களுக்கு வேலை கிடைக்கல, எங்களுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணலேன்னு இன்றைக்கி ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. பட் அவங்க போராடி இருக்கிறது வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டத்தை மாற்றினாங்க தெரியுமா, எல்லாரும் வந்து எழுதலான்னு, அப்போ போராடி இருக்கணும். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக போராடி இருக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமில் எழுதணுன்ற மாதிரி இன்னும் போராடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சதவீதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ 4 கோடி பேரும் தமிழ் மீடியம் சொல்ல படிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்காதவர்கள், தமிழ் மீடியத்தில் படித்தவர்கள், அரசு பள்ளியில் படித்தவர்கள் மட்டும்தான் அரசு வேலைக்கு இந்த எக்ஸாம் எழுத முடியுன்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தா அப்போ இது உண்மையான
தமிழ்நாடு தமிழருக்கான நாடு, தமிழ் மக்களுக்கான நாடு. பட் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு வேலையை கூட அந்நியர்களுக்கு கிடைக்கும்படி மாற்றிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதை நான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சார் அப்படின்னும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவரே தமிழர் தான். ஒருவேளை டிஎம்கே ஆட்சியில் செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, சரி அவங்க செய்கிறது வாஸ்தவம் தான்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு போயிடலாம். இங்கே பிரச்சனையே இதுதான். அவங்க ஒன்று ஆரம்பிப்பாங்க, இவங்க இதை கன்டினியூ பண்ணுவாங்க. திருப்பி இவங்க ஒன்று ஆரம்பிப்பாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்து அதை கன்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்ற இந்த கேட்டகரிக்குள்ளே இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது இந்த குரூப் 4 எக்ஸாமில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றத இனி நம்ம பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சியில் மொத்தம் 4 கேட்டகரி இருக்குது. அதில் முதல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதுக்கு டிகிரி படிச்சிருக்கணும். அது வந்து மேல்நிலை ஊழியர்களுக்கு, உதாரணத்துக்கு கலெக்டரு, அசிஸ்டன்ட் கமிஷனரு, இந்த மாதிரி பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே மொத்தமாக ஒரு 70லேருந்து 72 இடங்கள், 75 இடங்களுக்குள்ளே தான் ஒதுக்கப்படுது. 75 பேர் தான் மொத்த தமிழ்நாட்டுக்கே அவங்க எடுக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் குரூப் 2, குரூப் 2A இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பணியிடங்கள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி. இதில் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாவே போதும். டிகிரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாவே போதும். இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 3500 சில்லற பேர் எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ இந்த 3500 பேர் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாவே போதுன்னும் போது இதில் டிகிரி படித்தவங்களும் இருக்கலாம். ஸோ அவங்க எந்த மாதிரியான வேலைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ரைட்டர்ஸு, அப்புறமா இந்த கார்ட்ஸு, கான்ஸ்டபிள்ஸ், இந்த மாதிரி ஒரு ரொம்ப அடுத்த லெவல் ஒரு கீழ்நிலை கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். சரி, இந்த எக்ஸாம் எழுதினாவே அவங்களுக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த எக்ஸாம் எழுதுறது ஒரு ஃபஸ்ட்டு அதோடைய அந்த க்ரைட்டீரியாவில் அந்த மார்க்கில் நீங்கள் எடுத்து முன்னாடி போய் நிற்கிறதுக்கான ஒரு இடம். இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதற்கு செலக்டிவ் இன்டர்வியூ இதெல்லாம் இருக்கான்னு நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. பட் குரூப் 1, குரூப் 2க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூலாம் இருக்கும். ஸோ அதுலேயும் அவங்க வந்து பாஸ் ஆகணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. சரி, இந்த குரூப் 4ல் இப்போ என்னவா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி குரூப் 4லேயும் சரி தமிழ் மொழி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ் பாட புத்தகத்திலிருந்து தான் கேள்விகள் கேட்கணும். அதாவது 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ்க்கு அப்புறம். அதற்கப்புறமா அரசியல் சார்ந்த கேள்விகள் இல்லாமல் தமிழை கேள்வி கேட்கணும். ஆனால் இந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து எந்த கேள்வியும் கேட்கலன்னு சொல்லிட்டு விடியல் ஆட்சி எப்போ மலர்ந்தது அப்படின்ற கேள்வியை உள்ளே கொண்டாந்து வச்சுருக்காங்க நம்ம ஆட்சியாளர்கள். பார்த்தீங்களா, அவங்களுடைய கட்சிகளை பற்றி மட்டும் கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய உண்மையான அரசியல், இந்த அரசியலுக்காக கஷ்டப்பட்டவர்கள் போராடிகள் பற்றி கேட்கக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தையே வச்சுருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாமை எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க எழுதுகிறாங்க அப்படின்னும் போது அவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொது அறிவான புத்தகங்கள், அரசியல் சார்ந்த புத்தகங்கள்லாம் அவங்க படித்தாங்கன்னா நமக்கு அரசியல் தெளிவு வந்துடும். நமக்கு முன்னோர்கள் நமக்காக இவ்வளோ செஞ்சுருக்காங்களா அப்படின்ற அந்த புரிதல்லாம் வந்துடுன்றனால இந்த அரசியல் கேர்களை தவிர்க்கணுன்ற மாதிரி இந்த 21 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற இந்த பீப்புளுக்கு இந்த எக்ஸாமில் இடம் கிடையாது அப்படின்னும் போது நம்மளே அரசியல் அறிவே இல்லாமல் வச்சுக்கணுன்றதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த திராவிட திருட்டு கும்பல் இருந்திருக்கு அப்படின்றத இந்த விஷயம் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் என்னதான் இருந்தாலும் தமிழ் மொழியை இப்போ அடிப்படையாக கொண்டு தானே நடக்குது. அப்போ தமிழர்களுக்கு தானே அதிகமான வாய்ப்பு இருக்குது. வட மாநிலத்தவர்கள் வந்து எழுதுனா எப்படி நமக்கு வந்து பெரிய அதில் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்வித்தாழ்வில் அவங்க எங்கேருந்து கேள்விகள் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் அல்லது ஆங்கிலம். என்னது பொது தமிழ் அல்லது ஆங்கிலம், தமிழ்நாடு வரலாறு, புவியியல், அறிவியல், கணிதம், தற்போதைய நிகழ்வுகள் ஆகியவை உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லி இந்த இதில் போட்டிருக்காங்க. நான் அதை பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த கேட்டகரியில் இருந்து தான் அவங்க கேள்விகள் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அரசியல் வரல, பட் வரலாறு வந்திருக்கு. அப்போதும் தமிழ்நாடு வரலாறு வந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு வரலாறு வரணும்னா தமிழ்நாட்டு வரலாற்றில் அரசியல் இல்லாமல் எப்படி தமிழ்நாடு வரலாறு இருக்கும்? அப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை யாருமே தெரிஞ்சுக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அரசியல் கேள்விகளை முற்றிலுமே தவிர்த்துட்டு இவங்களுடைய ஆட்சிகள் என்னத்தை நடந்துக்கிட்டு இருக்குது, விடியல் ஆட்சி எப்போ வந்தது, கலைஞர் என்ன பண்ணார் அப்படின்னு டைரெக்டாக சொல்லல. பட் விடியல் ஆட்சி எப்போ வந்துன்ற மாதிரிலாம் கேள்வித்தாள் வச்சுருக்காங்க. இதில் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆங்கிலம், பொது தமிழ் அல்லது ஆங்கிலம் அப்படின்னும் போது தான் இங்கே சிக்கல் வருது. இப்போ இந்த குரூப் 4ல் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியிலிருந்து கேள்வி கேட்கணும். அதாவது தமிழ் பாட புத்தகத்திலேருந்து கேள்வி கேட்கலாம், 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸு, பொது அறிவு பற்றி கேள்வி கேட்கலாம். அப்படின்னும் போது இந்த தமிழில் அவர்கள் கேட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா
ஒரு குரூப் 4க்கு கேட்கக்கூடிய கேள்விகள் கிடையாது. குரூப் 1ல் கூட இவ்வளோ டஃப்பாக யாரும் கேள்விகள் கேட்டிருக்க மாட்டாங்க. குரூப் 4ல் இந்த கேள்விகள்லாம் எப்படி அவங்க கேட்கப்பட்டது அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு இலக்கணம், ஒரு வரலாறு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தான் தமிழை வந்து ஓரளவுக்கு நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா நம்மளாம் இங்கிலீஷ்காரன் குட்டிங்க, அதனால் கான்வென்ட்டில் படித்து டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்லேயே பேசுவோம் நினப்பு. ஆனால் ஸ்கூலில் படித்து முடித்து வெளில வர வரைக்கும் எந்த பரதேசிக்கும் வாயில் இங்கிலீஷே வராது. அதுலேயும் கோஎட்டில் படிக்கிற பசங்களுக்கு ரொம்பவே சிக்கல். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி இங்கிலீஷ் பேசினா வெக்கமாக வரும்னு சொல்லிட்டு பேசியே தொலைய மாட்டோம். நான்லாம் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். இருந்தாலும் இங்கிலீஷ் அப்போ தெரியாது. வெளியில் வேலை பார்க்க வந்ததுக்கப்புறமா தான் நம்ம கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் நமக்கு இங்கிலீஷ் நாலேஜே. என்ன மிஞ்சி போனால் கொஞ்சம் எழுத தெரியும், இங்கிலீஷை வாசிக்க தெரியும். அதற்காக இங்கிலீஷ் நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்போம். ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தமிழ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளைகளாக இருக்கட்டும், இப்போ இவங்களுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம் 10ஆம் கிளாஸ் தேர்ச்சி பெற்றவர்களே எழுதலாம் அப்படின்னும் போது 10ஆம் கிளாஸ் படித்தவனுக்கு என்னையா பெரிய அறிவு இருந்துற போகுது. அவன் என்ன பாட புத்தகத்தில் படித்தானோ அதை பற்றி தான் அவன் திருப்பி படிச்சிருப்பான். அதுக்காக தான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பான். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் நீங்கள் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டீங்களோ, இல்லை ஒரு 5 வருடங்கள் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டீங்களோ, அந்த கேள்வித்தாள்களை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு படிச்சிருப்பான். அதே மாதிரி இன்றைய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னா கூட, இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அவன் படிப்பான் வைப்பான், அதில் என்ன செய்திகள் வருதோ அதை பற்றி அவன் தெரிஞ்சுப்பான். ஆனால் நீங்கள் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த தமிழ் புலமை, தமிழ் வளமை, இதை பற்றி சில கேள்விகள்லாம் தமிழ் புலவர்களுக்கே கூட தெரியாமல், ஏன் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துகிற இந்த தலைமைகள் புதிய பதவியில் இருப்பாங்கள்ல அந்த ஆஃபீஸர்ஸு, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வியில் அந்த பதில் சொன்ன கூட அவங்களால எழுத முடியாத அளவுக்கு இவங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 4 எக்ஸாம் ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பாதுகாப்பாக ரொம்ப 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 சீக்ரெட்டாக செய்யப்படுற ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது அரசு வேலை அப்படின்றனால யாருக்கும் இந்த சீக்ரெட் தெரிஞ்சிடக்கூடாதுன்றனால இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் இப்போ நான் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வரணும். 10 பேருக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் நீங்கள் பண்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த 10 பேருக்கும் தனித்தனியாக பேக்கிங் சீல் பண்ணியிருக்கணும். அந்த பேக்கிங் வந்து அந்த எக்ஸாம் சென்டரில் ஒரு விஜிலன்ஸ் முன்னாடி தான் 2 பேர் முன்னாடி தான் அந்த கவரை ஓப்பன் பண்ணணும். அதற்கப்புறம் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதற்கப்புறம் தான் அந்த கேள்வித்தாள்களை அந்த எழுதக்கூடிய நபர் மட்டும்தான் அந்த கேள்வித்தாள்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இத்தனை வருட காலமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் அந்த விஷயங்கள் நிறையா சிக்கலாக இருக்குது. ஏன்னா இந்த குரூப் எக்ஸாம் பேப்பர் இப்போ வரைக்கும் எங்கே டைப் பண்ணுறாங்க, எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது தமிழ்நாட்டில் பண்ணுறாங்களா, நார்த் இந்தியாவில் பண்ணுறாங்களாலாம் தெரியாது. ஸோ அப்படி ஒரு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணும்போது இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த குரூப் எக்ஸாம் பேப்பர் இந்த இடத்துலேருந்து இந்த சென்டருக்கு போகிறதுக்கு இந்த பஸ்ஸில் போகுது அப்படின்ற ஒரு டீட்டெயில் கசியப்பட்டிருக்கு. ஒரு பஸ்ஸில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரே ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் மீடியாவில் சொல்கிறாங்க. ப்ளஸ் நிறையா கேள்வித்தாள்கள் சீல் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் இதற்கான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டு எல்லாம் அடிப்படையில் இந்த குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தோட தமிழர்கள் இந்த எக்ஸாமில் அதிக லெவலில் இடம் பிடிச்சிடவே கூடாதுன்றதுக்காக தமிழில் பயங்கரமான கஷ்டமான கேள்விகளை வைத்ததாக இன்னொரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஏன்னா இதில் ஆல்ரெடி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆங்கிலத்தில் எழுதலாம் அப்படின்னும்போது அந்த ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய நபர்கள் ஈஸியாக கவர்மெண்ட் வேலையை ஆட்டையை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான கவர்மெண்ட் வேலையை வட மாநிலத்தவர்களோ இல்லது பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்களோ ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் மற்ற சொன்ன ரீசன் மாதிரி இந்த பேப்பர் லீக்கேஜ் ஆகியிருந்தாவோ வெளிய இடத்துல போயிருந்தாவோ அப்போ மற்ற மொழிக்காரர்கள் அந்த கேள்வித்தாள்களை படித்து இதில் பாஸ் பண்ணது வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு லாபி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸுக்குன்னு சில சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சென்டர்ஸில் இருக்கவங்க இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு சொன்ன கேள்விகள் ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினே கொண்டு வைக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு சென்டருக்கு போனாலும் அவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த கேள்வித்தாள்கள் நீங்கள் படித்தா போதும், உங்களுக்கு இதில் தான் கொஸ்டின் வரும், இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணவே நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்துடலாம் அப்படின்றத சொல்கிறது நம்ம காலங்காலமாக கேட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த வாட்டியும் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் சொல்லியும் இவர்களுக்கு அந்த கேள்விகள் வரல, அவங்களால எழுத முடியல அப்படின்றது தான் இங்கே பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது. சரிப்பா, இதில் ஃபெயில் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், இதில் வந்து 0.0001% தான் ஒருத்தர் இடம், அதாவது அந்த லெவலில் தான் வந்து இத்தனை கோடி மக்களுக்கு இந்த இடம் அப்படின்னும் போது ஒரு பாயிண்ட்டில் ஒரு கேள்வியில் ஒருத்தர் மார்க் கம்மியானா கூட அவனுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 பின்னாடி போயிடும். புரியுதா நான் சொல்கிறது? அத்தனை ஒரு இல்லை, ஒரு குறைஞ்சது ஒரு 1000 1500 பேருக்கு பின்னாடி அவன் ரேங்க் போயிடும்.
அப்போ அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் அவன் அடுத்த லெவலுக்கு அவன் போக முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எக்ஸாமுக்காக என்னமோ இப்போ அப்ளை பண்ணி இந்த வருஷமே எழுதி இந்த வருஷமே எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்களா, அப்படிலாம் கிடையாது. இன்றளவும் தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாமுக்காக 5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க, 8 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 10 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஏன்னா ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு 5 வருஷத்துக்கு நீங்கள் திருப்பி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதாவது ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வருஷம் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போய் எழுதிக்கலாம். அப்போ அந்த 5 வருஷமும் இந்த வருஷம் போச்சா, சரி அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், இந்த வருஷம் போச்சா அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு இந்த கவர்மெண்ட் வேலைக்காக காத்து கிடக்கும் மக்கள் எத்தனையோ லட்சம் இல்லை, எத்தனையோ கோடி பேர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இப்பேற்பட்ட மக்களின் உழைப்பு சுரண்டப்படுது, அவங்களுடைய நேரம் சுரண்டப்படுது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை பொய்யாக்கப்படுது. ஏன்னா அவங்க வேலை வாய்ப்புக்கு தேவையான அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ணி வைத்த நபர்களுக்கும் 10 வருடமானாலும் 12 வருடமானாலும் வேலை கிடைக்காமல் இன்னமும் நடு ரோட்டில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் இந்த கவர்மெண்ட் ஜாப் மோகம் குறைந்து போயிருந்தாலும் இன்றளவும் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை தாண்டி அவுட் ஆஃப் த சிட்டியில் இருக்க எத்தனையோ கிராமங்களில் எத்தனையோ கிராமப்புறங்களில் இன்னமும் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு ரெடி பண்ணுறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 11 13 லட்சம் பேர் வருஷத்துக்கு இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அரசு வேலை, அதுவும் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அரசு வேலை தமிழர்களுக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும். இந்த வீடியோ மூலிமா நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கோரிக்கை என்ன வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக 2026 முதலமைச்சர் சீட்டில் உட்காருவீங்க அண்ணா. உங்களுடைய ஒரு கோரிக்கை, உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசு வேலை காலி இடங்களை அதிகரிக்கணும். இந்த 4500ன்றதை அட்லீஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு 15,000 இல்லை 20,000 ஒரு 30,000 பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை ஏற்படுத்தி தரணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் கேட்டகரி, 2வது கேட்டகரி, 3வது கேட்டகரின்னு பிரித்து முதல் கேட்டகரியாக தமிழ் மீடியத்தில் படித்த தமிழர்களுக்கு, ஓகேங்களா, தமிழ் மீடியத்தில் படித்த தமிழர்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கணும். அதற்கப்புறமா தமிழர்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கணும். 3வது வேறு வாய்ப்பே வேண்டாம். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை அப்படின்ற இந்த ஒரு சட்டத்தை நீங்கள் இயற்றணும். இதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும்ன்ற நம்பிக்கை இந்த மக்கள்கிட்ட வரும். முக்கியமாக இந்த 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த எக்ஸாமுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதி வேலைவாய்ப்பு இல்லாமல், அவங்களுடைய வருமானம் இல்லாமல், ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நீ கல்யாணம் ஆகி எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மாற்றத்தை உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையில் நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துட்டு, இதை நீங்கள் கேட்டுட்டு, இதற்கான ஒரு திட்டத்தையும் உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றத தாழ்மையாக கேட்டுக்கிறேன். மக்களை, இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் போய் இதை சேருங்க. இன்னொரு விஷயம் நான் லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லிக்கிறேன். தளபதி சொன்ன மாதிரி தான், டாக்டர் மட்டும்தான் படிப்பா, எத்தனையோ படிப்புகள் எத்தனையோ வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அரசு வேலை மட்டும்தான் வேலை வாய்ப்பா அப்படின்றதில் ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியிலேருந்து அதுலேயே மனசை போட்டு உடச்சிக்கிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு அது ஒரு உங்களை வேறு ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதெல்லாம் விட்டு வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, முன்னேறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னாடி வச்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சிகள் மாறும், மக்கள் மாற்றுவார்கள், ஆனால் அரசாங்க ஊழியர்கள் மாற மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி வேலை கிடைச்சிருச்சுன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த வேலை தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த வேலைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை எடுக்கிறீங்களோ, நீங்கள் லஞ்சம் கொடுத்துருக்கலாம், ஏன்னா லஞ்சம் கொடுத்தா தான் இந்த வேலை கிடைக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னா மறுக்கலை. என்ன தான் நீங்கள் அதெல்லாம் செய்து இந்த வேலைக்கு உட்கார்ந்துருந்தீங்கனாலும் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் இந்த வேலைக்கு வர்றீங்க அப்படின்ற ஒரு புரிதலை உள்ள வச்சுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் அ பப்ளிக் சர்வீஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான அரசு ஊழியர்களாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது மக்கள் கூட வந்து நிற்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் அரசு ஊழியர்கள், அது அரசு ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு மருத்துவர்களாக இருக்கட்டும், அரசு துப்புரவு தொழிலாளராக இருக்கட்டும், யாராக வேணால் இருங்க, நீங்கள் இறங்கி ஒரு விஷயத்துக்காக போராடினீங்க அப்படின்னா மக்களோட மனசில் என்ன தெரியுமா போகுது, அவன் கிடக்கிறான்டா லூசு பையன், நல்லா உட்காந்துக்கிட்டு வேலையும் பார்க்க மாட்டான், ஒன்றும் பார்க்க மாட்டான், எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் வாங்கிட்டு இவங்களுக்கு சம்பளம் ஏற்றணுமா, இவங்களுக்கு வேலையை பர்மனன்ட் பண்ணணுமா அப்படின்னு திட்டிட்டு தான் போகிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் ஆதரவும் கிடைக்கும், அரசு ஊழியர்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்னும் இந்த இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 4500ன்றது இது அதிகமாகும். ஏன்னா தேவைகள் அதிகமாக இருக்கும்போது தான் அந்த இடத்தை அதிகமாக நிரப்புவாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல அரசியல்வாதிகள் வரும்போது, இந்த அரசியல்வாதிகளை சொல்லலை. ஸோ நீங்கள் உண்மையாகவே மக்களுக்காக வேலை பாருங்கள், மக்கள் உங்கள் கூட நிற்பாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.